ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கனிஷ்கா சரவணன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீ, அதாவது நெய் எப்படி செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் டெய்லி இந்த பால் ஆடைகளை சேர்த்துட்டு வரணும். இது வந்து பசும்பாலில் நீங்கள் எடுத்திங்கன்னா நிறையா வரும். பட் பாக்கெட் பாலில் நீங்கள் எடுக்கலாம், அதில் ஆடை அதிகமாக வராது. ஸோ நீங்கள் பசும்பால் யூஸ் பண்ணிங்கன்னா கீயும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இதை வந்து நாங்கள் வந்து 1 or 2 weeks நல்லாவே இந்த மாதிரி சேர்த்து வச்சிங்கன்னா நமக்கு கிடைக்கும். டெய்லியுமே பால் காய்ச்சல அதில் வந்து ஆடையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து 2 weeks வச்சோம், அதனால் நிறையாவே சேர்ந்துடுச்சு. இப்போ அதெல்லாம் ஒரு மிக்சரில் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்போம். நிறையா இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் வாட்டரும் சேர்த்துடணும். வாட்டர் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் போட்ட தண்ணியில் இதை அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றுறதுக்கப்புறம் நமக்கு அந்த மேலாப்பில் இருக்கா அது மட்டும்தான் வேணும். ஸோ அதை மட்டும் அப்படியே மெதுவாக எடுத்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்க அந்த மில்க் மட்டும் நமக்கு வேணாம், அந்த மேலே உள்ள ஆடை மட்டும்தான் நமக்கு வேணும். அதனால் நம்ம இப்படி பண்ணுறோம். இதை நீங்கள் சேர்த்து வைக்கலாம், ஃப்ரீசர்லேயே சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ அடுத்த ரவுண்ட் போட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். போட்டு அதே மாதிரி பண்ணி எடுத்து இன்னொன்று பவுலில் வச்சுருங்க. இது ஐஸ் க்யூப்ஸ் போட்ட தண்ணியில் தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். இப்போ அடுத்த பவுலில் பாத்தியாச்சு, ஃபுல்லாகவே மாற்றியாச்சு. நல்லாவே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம 2 times or 3 times நல்லாவே வாஷ் பண்ணிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு 2 times வாஷ் பண்ணியும் உங்களுக்கு அந்த டஸ்ட் இருந்துச்சுன்னா 3 or 4 times நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 3 times வாஷ் பண்ணிக்கிறோம். நல்லாவே அதை பிசைஞ்சு வாஷ் பண்ணுங்கள். ஐஸ் க்யூப்ஸ் போட்ட வாட்டர்லேயும் நீங்கள் வாஷ் பண்ணலாம், இல்லை நார்மல் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணலாம். அடுத்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதுவாகவே மெல்ட் ஆகும், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். பாருங்கள், பார்க்கவே ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆகிட்டே வருது. இது வந்து நல்லா டீப்பாக மெல்ட் ஆகணும். அதனால் ரொம்ப மெல்ட் ஆகாதனால நம்ம லைட்டாக வேணால் கரண்டி போட்டு கிண்டிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம லோ ஃப்ளேம் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. அது நல்லா கொதிக்கணும், அதனால் நம்ம அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், அப்படியே கொதிச்சு அப்படியே மேலே வருது. உங்களுக்கு தெரியுதா? இது வந்து மேலே அப்படியே வருது கொதிச்சு. இது வந்து உங்களுக்கு பொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்டியை வச்சு லைட்டாக கிண்டிடுங்க. அது பால்ன்றனால பொங்க தான் செய்யும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள், நல்லாவே கொஞ்சம் ஓரளவு வத்திருச்சு. இதை இன்னும் அப்படியே வச்சுருங்க. என் மேலே இருக்க அந்த டஸ்ட்டு அது வேணால் நமக்கு வேணாம், அது மில்கோட டஸ்ட்டு. அதனால் அதை மட்டும் அப்படியே எடுத்துடுங்க. பாருங்கள், அந்த டஸ்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த இது நமக்கு அந்த பால் அப்படியே திரண்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதிக்க விடலாம். அந்த கலரே அதில் மாறுது, எல்லோ கலரில். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க விடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் சீரகம் இதை வந்து நம்ம அந்த நெய்யில் போட போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உப்பு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு அப்புறம் சீரகம் அதை போட்டுருங்க. அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை அப்படியே போட்டுருங்க, உருவ வேணாம். போட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. நம்ம ஒரு 5 minutesக்கு அப்புறம் வந்து அதை பார்க்கலாம்.
இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், அது கலர் இறங்கிடுச்சு, அந்த டஸ்டெல்லாம் அப்படியே கீழே ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ மெதுவாக ஒரு கரண்டியை வச்சு நம்ம போட்ட கருவேப்பிலையை மட்டும் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் ஒரு கரண்டியை விட்டு கலக்காமல் மேலே இருக்க நெய்யை மட்டும் எடுங்க. பாருங்கள் எவ்வளோ ப்யூராக நமக்கு கிடச்சிருக்குன்னு. இதுதான் நம்மளோட ப்யூரான நெய். அவ்வளோதான், நம்ம தயாரிக்க வேண்டிய நெய் கிடச்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.